வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து 52 நாளுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மிதுன ராசியோட அதிபதியே பாத்தீங்கன்னா புதன். எப்பவுமே புதனுங்கிறது ஒரு ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அவங்க கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனா நமக்கு தெளிவான ஒரு முடிவுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தின் அதிபதியான ஒரு புதன் பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியா கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சாற்றல், தெளிவான யோசனைகள் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அதிகமா வந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே ஒரு தெளிவான சிந்தனையில இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா குழப்பங்களும், தடுமாற்றங்களும், பயம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா, எதுவுமே சாதிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு வந்திருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாட்களா இந்த ஒரு 52 நாட்கள் இருக்க போகுது. என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசி நாதன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது சந்திரனோட வீட்டுல இருக்க போறாரு. அதாவது கடகராசியில புதன் உங்க ராசிநாதன் இருக்க போறாரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். அது இல்லாம குரு சுக்கிரனும் சேர்க்க ஆக போறாங்க. இப்ப குரு சேக்கிரன் சேர்த்து இருக்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் அள்ளி குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. எனக்கு குரு ஆல்ரெடி உங்க ராசியில பகம் பெறாரு. பட் பகம் பெற்றாலுமே கூட சுக்கிர் உங்களுக்கு வலு பெறாரு. அப்படி வலு பெறும் பொழுது உங்களுக்கு தடப்பட்ட காலங்கள், தடப்பட்ட ஒரு நேரங்கள், நம்மளால யோசிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடியவரா கண்டிப்பா இருக்க போறாரு. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடங்களாயிருக்கும், தாமதங்களாயிருக்கும். ஒருத்தருக்கு நீங்க நல்லதை பண்ண போனா கெட்டதா முடிஞ்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். இது மாதிரி சூழ்நிலையில எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு கூட நம்மளால சாதிக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தவங்க கூட இப்ப இந்த 52 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலங்கள் கண்டிப்பா கைகூடி வரப்போகுது. இதனால என்னன்னா, மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா தேடி வரும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா படிச்சது வேறையா இருக்கும், கிடைச்ச வேலைக்கு வேற வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம படிச்சது ஒண்ணு, நம்ம படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படிங்கறது மன உளைச்சல் நிறைய பேருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அது இல்லாம மிதுன ராசி பொறுத்தளவு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீச்சிங் சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஏன்னாட்டா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொழிலுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு ஆர்வம் எடுத்து படிக்கணும், ஆர்வம் எடுத்து அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறத ராசி தான் மிதுன ராசி. நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி பேங்க் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்குங்க. கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், பேங்க் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வகையில இருக்கட்டும், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணி இருப்பாரு, அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்புனீங்களோ அவங்க சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பாங்க. அதனால உங்களுக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நம்ம பார்த்து ஒருத்தர் நம்பி கொடுத்துருக்கோம், நம்ம நம்மளை அவர் தப்பான வழியில் இழுத்துட்டு போக மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களைய ஏமாத்திருப்பாங்க. இதனால என்னன்னா நிறைய பேருக்கு மன உளைச்சல் நம்ம இது மாதிரி ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுத்துட்டுமே, நம்மளா இது மாதிரி பண்ணோம் அப்படிங்கறது நீங்களே கேள்வி கேட்டு
நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 52 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அந்த முக்கியமான நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னா கண்டிப்பா உங்க ஜனன ஜாதகத்துல ஏதாவது ஒரு வகையில கிரகநிலைகளோட அமைப்புனால தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து மாரகாதிபதி திசைகள் நடந்திருக்கும். மாரகாதிபதி திசை நடந்து இல்ல உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்றா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே நீச்சம் பெற்றிருந்தாலோ இல்ல பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தாலோ என்னன்னா உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம். எப்பவுமே நம்மளுடைய ராசிநாதன் நம்ம ஜாதகத்துல பலம் பெறணும். பலம் பெறும் பொழுதுதான் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செயல்பட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மிதுனராசி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஜென்ம குரு கோச்சாரப்படிகள் நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஜென்ம குரு கோச்சாரப்படி உங்களுக்கு நடக்கும் பொழுது என்னன்னா ஒரு நிதானங்கிறது வேணும். கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலோ இல்ல அவசரப்பட்டு இதை யோசிக்காம நீங்க பண்ணும் பொழுது அது உங்களுக்கு வந்து தடங்களா வந்து மாறலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுங்க. ஒரு 4 பேத்துக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி உடல் ரோகத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், எலும்பு தேய்மானம் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். மூட்டு வலி இது மாதிரிங்கிறது பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேரேஜ் பண்ணிட்டு என்னுடைய பார்ட்னர் என்னுடைய பேச்சு கேட்கல அப்படிங்கிறது நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்க யோசிக்காம மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 52 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு உகந்த நாட்களா கண்டிப்பாங்கிறது இருக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தடங்களா இருக்கும், பிரச்சனைகளா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாங்கிறது கண்டிப்பா இருக்கும். மிதுனராசி பொறுத்தளவு இந்த 52 நாள் வந்து உங்களுக்கு உகந்தமான நாளா கண்டிப்பா இருக்கும். அதனால தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இது நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா நடக்கும். பட் உங்க சுய ஜாதகத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.